டங்ஸ்டன் தீர்மானம் தொடர்பான காரசாரமான விவாதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டங்ஸ்டன் திட்டம் வருவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன், அவ்வாறு டங்ஸ்டன் திட்டம் வந்தால் தான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் உறுதியளித்திருக்கிறார். இன்று டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டு வந்த போது எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் மற்றும் துரைமுருகன் இடையே காரசாரமான வாக்குவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்தின் போதுதான் டங்ஸ்டன் திட்டத்தை நாங்கள் ஒருபோதும் தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் என்றும், அவ்வாறு டங்ஸ்டன் திட்டம் வந்தால் தாம் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதனால் டங்ஸ்டன் திட்டம் வந்தால் தாம் பதவியே ராஜினாமா செய்ய தயார் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த அர்த்தத்தில் அவர் பேசியிருக்கிறார். மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் திட்டம், சுரங்க திட்டம் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று தனி தீர்மானம் பேரவையில் கொண்டு வரப்பட்ட போது முதலமைச்சருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே காரசாரமான அந்த வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த வாக்குவாதத்தில் தான் அவர் ஒருவேளை டங்ஸ்டன் திட்டம் தமிழகத்திற்கு வந்தால் தாம் பதவியை ராஜினாமா செய்யவே தயங்க மாட்டார் என்ற அர்த்தத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கிறார். ஒருவேளை அவ்வாறு அந்த திட்டம் வருவதற்கு அனுமதிக்க மாட்டோம், அவ்வாறு வந்தால் தாம் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் என்ற அர்த்தத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த வாதத்தின் போது பேசியிருக்கிறார். அதனால் டங்ஸ்டன் திட்டத்தை தாம் தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றும், அந்த திட்டத்திற்கான ஒப்பந்தம் தொடர்பாக மத்திய அரசு கனிம வள சட்ட திருத்தம் என்ற பெயரில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பதால் தான் அந்த ஏலத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்றும், அந்த ஏலத்தை ஏற்க இயலாது என்றும், அரிட்டாப்பட்டையிலிருந்து ஒரு பிடி மண்ணை கூட எடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட அந்த விவாதத்தின் போது அவர் பதிலளியின் போது கூறியிருக்கிறார். தமிழகத்தில் ஒருபோதும் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை தாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம் என்றும், அவ்வாறு அது வருவதற்கான சூழல் மற்றும் அனுமதி அளிக்கப்பட்டால், அவ்வாறு டங்ஸ்டன் திட்டம் வந்தால் தாம் முதலமைச்சராக இல்லாத போதுதான் அது நடைபெறும் என்ற அர்த்தத்தில் அவர் டங்ஸ்டன் திட்டம் இங்கு கொண்டு வரப்பட்டால் தாம் முதலமைச்சர் பதவியையே ராஜினாமா செய்வேன் என்ற அர்த்தத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று அந்த விவாதத்தின் போது பேசியிருக்கிறார். அதன் பின்னர் எதிர்க்கட்சி தலைவர் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்ததை அடுத்து இப்போது சுரங்க திட்டத்திற்கு எதிரான தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றியிருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த விவாதத்தின் போது அவர் மதுரை அருகே அந்த திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தால் அதை நாங்கள் ஒப்புதல் அளிக்க மாட்டோம் என்றும், தாம் முதலமைச்சராக இருக்கும் வரை அந்த திட்டத்திற்கு ஒருபோதும் அனுமதி அளிக்க மாட்டோம் என்றும், அவ்வாறு டங்ஸ்டன் திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டால் தாம் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று எதிர்க்கட்சி தலைவர் அந்த திட்டத்திற்கு தீர்மானத்திற்கு மீதான விவாதத்தில் பேசுகையில் அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் இவ்வாறு ஒரு பரபரப்பான அந்த உறுதிமொழியை பேரவையில் அவர் அளித்திருக்கிறார். இந்த திட்டத்தில் தமிழக அரசு அலட்சியமாக செயல்பட்டது என்று அவர் தெரிவித்ததை, அந்த வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று சபாநாயகர் உத்தரவிட்டதை அடுத்து இந்த பிரச்சனையை கண்டும் காணாமல் தமிழக அரசு ஒருபோதும் இருக்கவில்லை என்றும், நாடாளுமன்றத்திலும் மற்றும் அந்த அமைச்சருக்கும் உரிய நேரங்களில் கடிதம் மற்றும் அங்கு தனி தீர்மான நோட்டீஸ் ஆகியவை அளித்து எதிர்ப்பை தெரிவித்தோம் என்றும் முதலமைச்சர் அங்கு ஆதாரங்களுடன் பேரவையில் பதிலளித்தார். இருந்த போதிலும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முதலமைச்சரிடையே சுமார் ஒரு அரை மணி நேரமாக இந்த விவாதம் தொடர்ந்து நடைபெற்றது. இந்த விவாதத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு முதலமைச்சர் பதிலளிக்கும் போதுதான் இந்த சுரங்கம் திட்டம் வந்தால் தாம் பதவியை ராஜினாமா செய்யவும் தயார் என்று அவர் உறுதியளித்ததை அடுத்து அந்த தீர்மானத்தை அதிமுக ஆதரவு அளித்தது. அதிமுக ஆதரவு அளித்ததை அடுத்து தீர்மானம் அனைத்து கட்சிகளின் ஒப்புதலோடு அது இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.